மக்கள் அனைவருக்கும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. கண்டிப்பாக அனைத்துமே பார்த்திங்கன்னா அரசியல் தொடர்பான அரசியல் களத்தை பற்றி வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் வெல்ல போவதில் இருந்து அனைத்து தகவலையும் உங்களுக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே எங்களால் பார்த்திங்கன்னா கடின உழைப்பை இதில் போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அனைத்து விதமான செய்திகளையும் தெரிவிக்க முடியும். அதற்கு முன் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழக மக்களுக்கே ஒரு ஹாப்பி நியூஸ். அதாவது தளபதி ரசிகர்கள் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் ரெட் அண்ட் ப்ளூ ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ஏனென்றால் ரெட் பார்த்திங்கன்னா நமது தளபதி, ப்ளூ நமது தலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்க விடுங்க கீழே கமெண்ட் செக்ஷனில். அது மட்டும் இல்லை மக்களே, தாவக்கேவோட துணை பொதுச் செயலாளர் அஜித். என்னடா சொல்கிறீங்க, அப்போ புஷி ஆனந்த் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏனென்றால் புதிய மாற்றமே நடக்கப் போகிறது. அடுத்த வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் வெறும் தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் அல்ல, தளபதி தேர்தல் என்று பெயரை மாற்றிக்கொள்ளலாம். ஏனென்றால் நமது தாவேக்க தலைவர் விஜயுடன் கைகோர்க்க போகிறார் அஜித். அதாவது அஜித் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர்கள் பேஷனை தேடி போய்விட்டார். அதாவது கார் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். நமது தாவேக்க தலைவர் விஜய் அவர்களை பார்த்திங்கன்னா அரசியலில் இறங்கிட்டாங்க. அதனால் 2 பேருமே பார்த்திங்கன்னா நடிக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. இதாவது தாவேக்க தலைவர் விஜயோட கடைசி படமானே ஜனநாயக படம் வரும் பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆகுது. அதற்கு முன்னதாகவே பார்த்திங்கன்னா ஜனநாயக படம் ரிலீஸ் ஆன உடனே ஒரு புதிய மாற்றமே நடக்கப் போகிறது தமிழகத்தில். என்னவென்றால் தாவேக்க தலைவர் விஜயுடன் கைகோக்கப் போகிறார் நடிகர் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏனென்றால் நமது அஜித்துக்கு பார்த்திங்கன்னா மிகவும் எதிர்ப்பு, அதாவது கோபம் அனைத்துமே யாருக்குடன் பார்த்திங்கன்னா திமுக கட்சியுடன். ஏன் அஜித் பார்த்திங்கன்னா திமுக ஆகாது என்றால், திமுக பார்த்திங்கன்னா திமுகவுடைய இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு முன் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு, நமது நடிகர் அஜித் அவர்களை பார்த்திங்கன்னா அவருடைய மீட்டிங்க்கு அழைச்சிருக்காரு. ஆனால் நம்ம அஜித்தால் பார்த்திங்கன்னா வர முடியாத சூழ்நிலை. அதாவது நம்ம நடிகர் அஜித்தால் பார்த்திங்கன்னா அப்போது வர முடியல. ஏன்னா படம் ஷூட்டிங் இருந்தாங்க. அவர் எவ்வளவோ சொல்லிட்டார், என்னால் வர முடியாது, நான் ஷூட்டிங்கில் இருக்கேன், ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் வருவேன். ஆனால் கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக இழுத்து கூட்டிகிட்டு போனாங்க நமது நடிகர் அஜித் அவர்கள். அதனால் பார்த்திங்கன்னா மிகவும் கோபத்தில் இருக்கிறார் நமது அஜித். இதனால் பார்த்திங்கன்னா விஜய் விஜய் பார்த்திங்கன்னா கட்சியில் வந்துட்டாலும் எதிர்கட்சியாக நமது திமுக மற்றும் அதிமுக என பல கட்சிகள் இருந்தாலும் திமுகவுக்கு எதிராக பார்த்திங்கன்னா அஜித் அவர்கள் விஜயுடன் கை கோர்க்க போகிறார் என்ற தகவல்கள் கசிந்து கொண்டு தான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. அப்படி கண்டிப்பாக இவர்கள் இருவரும் சேர்ந்தார்கள் என்றால் கண்டிப்பாக இருவரில் ஒருவர் முதலமைச்சர், ஒருவர் துணை முதலமைச்சர் என்று தனித்தனியாக பிரித்து கொள்ளலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வயது கூறியதாக விட்டு கொடுத்து போவார்கள். அதில் பார்த்திங்கன்னா அப்போ அஜித் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா முதலமைச்சராக இருக்க வேண்டும். என்னதான் இருந்தாலும் தாவேக்க கட்சியை தொடங்கிய விஜய் தான் அடுத்த முதலமைச்சராக வரப்போவார்கள் என்று மக்களாகிய தமிழக மக்களுடைய கருத்து கணிப்பு. மக்களே, நீங்கள் என்னதான் இருங்க திமுக என்று சொல்லியிருந்தாலும் தமிழக மக்களுடைய ஆதரவு மொத்தமே நமது தளபதி விஜய் அவர்கள் தான், தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் மக்களை இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் என்று மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.